ஆடி மாதம் முதல் நாள் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்கும் சூரியன் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஆகிய 6 மாதங்களுக்கு தென் திசையில் பயணிக்கிறார். எனவே இது தட்சிணாயன காலமாகும். ஆடி மாதம் தேவர்களின் இரவு காலத்தின் தொடக்கம் என்பார்கள். பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா காலம் என்பதால் வழிபாட்டில் சிறப்பான இடத்தை பெற்ற மாதம். திருவெள்ளரை, திருக்குடந்தை முதலிய சில வைணவ தலங்களில் ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒவ்வொரு வாசல் வழியே பெருமாளை சேவிக்கும் வழக்கம் உண்டு. இதை தட்சிணாயன வாசல், உத்தராயண வாசல் என்று சொல்வார்கள். ஆடி மாதம் 1ஆம் தேதி வடக்கு பக்கம் உள்ள உத்தராயண வாசலை மூடிவிட்டு சுவாமி தரிசனத்திற்காக தட்சிணாயன வாசலை திறந்து வைப்பார்கள். ஆடி மாதம் முதல் நாள் மாலை இந்த வாசல் வழியாக பெருமாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு. மழைக்கால துவக்கமான ஆடியில் நல்ல மழை வேண்டியும் உடல் நலம் பெறவும் நோய்கள் பரவாமல் இருக்கவும் நம் முன்னோர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தினார்கள். ஆடி செவ்வாய் தேடிக்குழி என்பார்கள். ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் என்பர். அதே போன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டு. கணவனின் ஆயுள் நீடிக்கவும், குழந்தை வரம் வேண்டியும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும், கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். ஆடி மாத வளர்ப்பிறை பஞ்சமி நாக பஞ்சமியாகவும் கருட பஞ்சமியாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது. நாக பஞ்சமி நாளில் நாகதோஷம் உள்ளவர்கள் ஆலயங்களில் நாக பிரதிஷ்டை செய்து புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடுவார்கள். மறுநாள் பட்சிராஜன் கருடாழ்வார் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில்தான் ஸ்வர்ண கௌரி விரதமும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் அம்மனை வணங்கி அம்மன் அருள் பெறுவோம்.